தமிழக போக்குவரத்து துறை அதிகாரி அவர்களே, இது உங்களுக்கு தான். இந்த மாதிரி தரம் இல்லாத பஸ்ஸு, அதாவது ஓடாது, இந்த ட்ரிப்புக்கு இது சரி வராதுன்னா டிப்போலேருந்து ஏன் பஸ்ஸை எடுக்க விட்றீங்க? கண்டிஷன் நல்லா இருக்குன்னு தெரியல. இதனால் எத்தனை பயணிகள் அவதிப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. இதெல்லாம் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் பண்ணால் எல்லாம் சரியான முறையில் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல. கோயம்பேடுலேருந்து இப்போ கும்பகோணம் போகிற எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸை நிறுத்தி போட்டு ஏசியை போட்டதுனால யாருக்கும் எதுவும் தெரியாமல் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸு பிரேக் டவுனு. 4 மணிலேருந்து இன்னும் பஸ்ஸு மாற்றாமலே வச்சுருக்காங்க. இன்னும் பஸ்ஸு எதுவும் வரல பாண்டிச்சேரியிலேருந்து. இதெல்லாம் யாரோட கவனத்துக்கு போகணுமோ அவங்க கவனத்துக்கு போகிறதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழக போக்குவரத்து கழகம், இந்த நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. பஸ் 11:30 மணிக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து அடுத்தாச்சு. இந்த பஸ்ஸோட கண்டிஷனே பார்த்திங்கன்னா பழைய பஸ்ஸு, பழசாக தான் இருந்துச்சு. சரி எப்படியும் ஓட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எதுவுமே சீட்டு சரியில்லை, ஸ்க்ரீன் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்போ இந்த பஸ்ஸு எங்கே நிற்கிதுன்னா கரெக்டாக மரக்கணம் பாண்டிச்சேரி கிட்டே நிற்கிது. எத்தனை மணிலேருந்து நிற்கிதுன்னா 4 மணிலேருந்து நிற்கிது. 4 மணிலேருந்து இந்த பஸ்ஸு நகரலான்னு எங்களுக்கு தெரியாது. பாதி பேர் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி கரெக்டாக 5:15 ஆகிடுச்சு. எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். பார்த்தா பஸ்ஸு பிரேக் டவுன் இன்னும் எடுக்கலை. கேட்டால் பஸ்ஸு 4 மணிலேருந்து சொல்லியிருக்காங்களாம். பாண்டிச்சேரி டிப்போலேருந்து வந்துக்கிட்டு இருக்காமா. இந்த தமிழக போக்குவரத்து கழகம்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாத பஸ்ஸை எப்படி நம்பி இவ்வளோ தூரத்துலேருந்து விடுறாங்க? எப்படி சென்னையிலேருந்து கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த மாதிரி ரூட்லலாம் எப்படி விடுறாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. போக்குவரத்து கழகத்துறையில் யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி அன்கண்டிஷன் பஸ்ஸெலாம் டிப்போலேருந்து எடுக்க விடாத அளவுக்கு பாருங்கள். தேவையில்லாமல் இந்த மக்களை சிரமப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறதே உங்களுக்கு இது வரைக்கும் வேலையாக இருக்குது. ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்குலாம் கோவம் வந்துடும் மூக்கு மேலே. ஆட்சிக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் எவ்வளோ அற்புதமாக வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள்.